பிரான்ஸ் லைனப் பொறுத்த வரைக்கும் வீக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் லூகா டீனியே. ஸோ எல்பியில் தான் வந்து வீக் பொசிஷனாக இருக்க போகுது. அண்ட் அவங்க ஸ்ட்ரைடில் ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக்கர், அதாவது யமால் வந்து ரைட் சைடில் தான் ஆட போகிறாரு. ஸோ யமால் வர்சஸ் லூகா டீனியே அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரான்ஸுக்கு அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். மொரினியோ தான் மேட்சுக்கு மேட்ச் வந்து காப்பாற்றி கொடுத்துட்ருக்காரு. மேபி ஒயர்ஸபாலை உட்கார வச்சுட்டு மொரினியோ போனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்டாக்கிங் வெர்ஷனாக இருக்குமா, ஸோ கோல்ஸ் டப்புன்னு வருமா அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஒயர்ஸபால் அடிக்கிறாரு, பட் அந்தளவு ஃபினிஷிங் பண்ண மாட்டுறாரு. கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது சான்சஸ்லாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ FIFA வேர்ல்ட் கப் 2026 ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸில் நடக்க போகுது என்ன? ஸோ ஒரு பயங்கரமான போட்டி. அதாவது இன்னைக்கு வெனஸ்டே 12:30 AM நடக்க போகுது. பிரான்ஸ் மோதுறாங்க ஸ்பெயினோட. ஸோ மச்சான் எப்படி நினைக்கிற இந்த கேம் எப்படி மாறப்போகுது அண்ட் யாருக்கு எட்ஜ் இருக்க போகுது எல்லாமே சொல்லு. ஸோ இந்த மேட்ச் எப்படின்னா மச்சான் பார்க்கணுன்னா ப்ரிடிக்ஷன் அப்போவே, அதாவது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 ஃபேவரட் டீமு கிட்டத்தட்ட ட்ராஃபி இவங்க தான் டீப்பாக கொண்டு போகிறாங்க, இவங்க கண்டிப்பாக ஃபைனலில் இருக்கக்கூடிய டீம் 2 டீமுமே அந்த மாதிரி ஒரு டீம்னு நினச்சோம். ஆனால் செமிஃபைனல்லே அந்த ஃபிக்சரை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ 2 டீமுமே டிசர்விங் தான் சொல்லணும் மச்சான். அவங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் சரி, இந்த டோர்னமெண்ட்டில் ஆடின விதமும் சரி, எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே எப்படி சொல்கிறது ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. க்ரன்ச் சுச்சுவேஷன்ஸை, ஒரு டஃப்பான ஃபேஸஸ்லாம் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக உள்ளே வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் 2 டீமுமே. ஸோ 2 டீமுமே டிசர்விங். ஒரு பயங்கர பிளாக் பஸ்டராக இருக்க போகுது. இது ஒரு ஃபைனல் டெமோனே சொல்லிடலாமா, இல்லை ஒரு மினி ஃபைனல்னு சொல்லிடலாமா, அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் மச்சான் இன்னைக்கு நைட்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த எபிசோடில் இவங்களோட கிளியர் அனலைசஸ் பார்த்துடலாம். அதாவது நம்ம நடக்க போகுதுனால ஸோ ஒன்றா பார்த்துடலாம் இவங்க ஜேர்னி 2 டீம்ஸும் எங்கேருந்து வந்திருந்தாங்க அண்ட் இவங்களுக்குள்ள ஹெட் டு ஹெட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி லைனப்ஸ் வச்சு போகிறாங்க அண்ட் எந்த பாயிண்ட் வீக் லிங்காக இருக்க போகுது 2 டீம்ஸுக்கும். அண்ட் ஆப்வியஸாக லாஸ்ட்டில் நம்மளோட ப்ரிடிக்ஷனும் சொல்லி இந்த அனலைசஸில் முடிக்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெயினோட ஜேர்னி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணது வந்து குரூப் ஸ்டேஜில் எப்படி சொல்கிறது, ஒரு ஷாக்கர்னே சொல்லலாம். கேர்போவோட கிட்ட மீட் பண்ணாங்க, பட் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக கோல் கீப்பர் வசீனியா வந்து பயங்கரமாக சேவ் பண்ணதால் அவங்களால கோலே பிரேக் பண்ண முடியல. மேபி அங்கே தான் அவங்க ரிதமை கண்டுபிடிக்கலையோ, அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களோ எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா மொரினியோ கூட வந்தாரா என்னன்னு தெரியல, சப் பண்ணாங்களா என்னன்ட்டு. ஸோ அப்படி போச்சு, எனக்கு தெரிஞ்சு நில் ட்ராவில் போச்சு. செகண்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட் எப்படி சொல்கிறது டாமினேஷன் சொல்லலாம். ஒரு 4-0 சவுதி அடித்தாங்க. தேர்ட் மேட்ச் வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச் அகெயின் உருகுவே கிட்ட பால்லாம் வச்சுருந்தாங்க, பட் அவங்களால சான்சஸ் கிரியேட் பண்ண முடியல, கோலும் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது எப்படின்னா கோல் ஸ்கோரிங் ஹெவியாக இல்லை ஸ்பெயினுக்கு, பட் மேட்சை கண்ட்ரோலில் எடுத்துடுறாங்க. எப்படியாச்சும் 1 கோல் மார்ஜின் 2 கோல் மார்ஜினில் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் பார்த்தோன்னா ஆஸ்ட்ரியா கூட ரவுண்ட் ஆஃப் 32. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரினே சொல்லலாம். ஒரு 3-0 அடித்தாங்க ஆஸ்ட்ரியாவை. ரவுண்ட் ஆஃப் 16 திரும்பி ஒரு க்ளோஸ் மேட்ச். கிட்டத்தட்ட மேட்ச் அப்படி இப்படின்னு தான் போச்சு. 2 சைடுமே பொசிஷன் வச்சு ஆட ஆரம்பித்தாங்க. ஒரு மாதிரி ஒரு போரிங் மேட்ச்னு சொல்லலாமா. அதுக்கப்புறம் மிகல் மொரினோ சப்லேருந்து வந்து 1 கோல் ஸ்கோர் பண்ணி உள்ளே கொண்டு வந்தார். அப்புறம் லாஸ்ட் மேட்ச் குவார்டர் ஃபைனலில் பெல்ஜியமோட மோதினாங்க. அதுவுமே ஒரு செம க்ளோஸ் மேட்சாக இருந்தது. ஸோ ஈக்குவலைஸ்லேயே போயிட்டு இருந்தது. கடைசியில் மொரினியோ தான் வந்து திரும்பி காப்பாற்றி கொடுத்தாரு. ஒரு 2-1 உள்ளே வந்திருக்காங்க. ஸோ செமிஃபைனல் வந்திருக்காங்க. இதான் அவங்க ஜேர்னியாக இருந்தது மச்சான். ஓகே, சூப்பராக இருக்குப்பா. அவங்க ஜேர்னியை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அட்டாக்ல என்னதான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் டிஃபென்ஸில் சூப்பராக பண்ணி கேமை கண்ட்ரோல் வச்சு உள்ளே வந்திருக்காங்க. அப்படியே நம்ம வந்து பிரான்ஸோட ஜேர்னியும் பார்த்துடலாம். ஸோ பிரான்ஸ் வந்து இனிஷியலாக வந்து யாரும் எதிர்பார்க்கல மச்சான். எனக்கு தெரிஞ்சு செனகல் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பிளண்டராக தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான். ஆனால் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் அது நீடிச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கேமை கண்ட்ரோல் எடுத்து அந்த கேமை வின் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈராக்கை ஒரு ஈஸியாக அடிச்சாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்வே கூட அதுவும் ஒரு ஈஸி கேம். அவங்க லைனப்பை சேஞ்ச் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் பிரான்ஸ் வந்து சூப்பராக கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. குரூப்ல டாப்பாக முடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ஆஃப் 32ல ஒரு ஸ்வீடன் கூட 3-0 அடிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. அண்ட் அப்படியே வந்து ரவுண்ட் ஆஃப் 16ல வந்து நம்ம பாரக்வே கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஃபுல்லாக ஒரு மாதிரி பேக்டாக போயிட்டாங்க டிஃபென்ஸில். அண்ட் 1 கோல் வந்திருக்கும், பெனால்ட்டியில் வந்திருக்கும். அதை எம்பாப்பே கன்வெர்ட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணி லாஸ்ட் மேட்ச் விளையாடி இருப்பாங்க மொராக்கோட. அந்த கேமுமே வந்து இவங்க பெருசா மதிக்கவே மாட்டேன்றாங்க மச்சான் டீமை. ஈஸியா அடிச்சுட்டு வராங்க. அண்ட் ஏதாவது ஒரு கேம் கஷ்டப்பட்டாங்களா கேட்டா அதுவே கவுண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரான்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க அட்டாக் வந்து பயங்கரமான ஒரு சாலிட் அட்டாக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்லயே அவங்களோட அட்டாக் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அட்டாக் தான் அப்படி இருக்கு. டிஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஃபென்ஸும் சாலிடா தான் இருக்கு. ஆனா இனிமே வந்து ஒரு கிளியர் டெஸ்ட் வரல பிரான்ஸுக்கு. ஸோ இனி அப்கமிங் கேம்ஸ்ல, அதாவது ஸ்பெயின் கூட நடக்கிற போற மேட்ச்ல நம்ம ஈஸியா அன்லி போட்டுடலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் எஸ், இதுதான் பிரான்ஸோட பாத் டு வேயா இருந்தது ஃபார் த வேர்ல்ட் கப் 2026. அண்ட் இவங்களுக்குள்ள
ஸோ ஒரு ஹெட் டு ஹெட் அப்படின்னு டெஃபினட்டாக இருந்திருக்கும். அண்ட் இவங்களோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஸ்பெயின். இப்போ ஃப்ரான்ஸ் ஸ்பெயினுக்கு ரீசெண்டாக பார்க்கும்போது ஸ்பெயின் ஹாஸ் த அப்பர் ஹேண்ட் மச்சான். ரீசெண்ட் டோர்னமெண்ட்ஸில் ஃப்ரான்ஸ் இவங்க கிட்ட தான் நாக் அவுட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெவில் டீம்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க, டீப்பாக போகும்போது ஸ்பெயின் தான் அவங்கள முடிச்சு விட்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்த வேர்ல்டு கப் அது மாறி நடக்குமான்னு நமக்கு தெரியல. ஒரு 7-3 அப்பர் ஹேண்டில் இருக்காங்க ஸ்பெயின். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு டஃப்பான மேட்ச் தான், க்ளோஸ் தான், ஒரு 50-50 கால் தான் நான் சொல்லுவேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். மேபி பார்ப்போம் மச்சான். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் ஹாஸ் த அப்பர் ஹேண்ட் மச்சான். பார்க்கும்போதே தெரியுது. ஸ்பெயின் தான் 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 கேம்ஸ் தான் வந்து ஃப்ரான்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ச் ட்ராவா போயிருக்கு. ரீசெண்டாக நடந்த மேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெயினுக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. இது வந்து ஸ்டாட்ஸ் ரீதியா அப்படிதான் இருக்கு. பட் எஸ், லைவ்ல என்ன நடக்க போகுது, அதாவது இன்னைக்கு தெரிஞ்சிடும் 12:30க்கு கேம் ஆரம்பிக்கும் போது. பட் ஸ்பெயினோட ஸ்ட்ரீக்ஸ் எப்படி இருக்கு லிங்க்ஸ், வின்னிங் ஸ்ட்ரீக்? ஸ்பெயின் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க மச்சான். ஒரு 35 மேட்ச் தோக்காம வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீக் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்டர்நேஷனல் டீம் மெயின்டைன் பண்ணுதுன்னா குடோஸ் டு எப்படி சொல்கிறது, அந்த டீலா ஃப்ளூவெண்ட்டாக. ஸோ அவங்க மேனேஜர் வந்து சூப்பராக பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீக், பெரிய ஸ்ட்ரீக் இந்த மாதிரி இன்டர்நேஷனலில் வச்சு இது வந்து இட்டாலி கிட்டத்தட்ட 36 மேட்சோ 37 மேட்சோ அன்பீட்டனாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுதான் பெரிய ஸ்ட்ரீக். இந்த ஸ்ட்ரீக் உடையுமா அப்படின்னு பார்க்கணும், இல்லை இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்களான்னு தான் பார்க்கணும். ஒரு சம ஸ்ட்ரீக் வச்சிருக்காங்க மச்சான். நீ என்ன நினைக்கிற? ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க ஸ்பெயின். சீரியஸா ஒரு மாதிரி அந்த மேனேஜர் வந்து அவர் வந்து ஓகே ஒரு செட் இதுதான் போயிருக்காரு, இப்படிதான் என்னோட கேம் இருக்கணும், அந்த மாதிரி போயிருக்காங்க. அண்ட் ஸ்குவாடுமே அந்த மாதிரி தான் வச்சுட்டு வராங்க. அண்ட் கன்சிஸ்டண்டா இருக்காங்கப்பா. எப்படிதான் ஒரு டிரா எடுத்துடுறாங்க, இல்ல வின்ன நோக்கி தான் போறாங்க. ஒரு லாஸே வரல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்ட் டீமா ஸ்பெயின் இந்த டோர்னமெண்ட் குள்ள வராங்க அண்ட் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ பிரான்ஸ் கிட்ட நடக்க போற போட்டியும் அதே மாதிரி தான் போகுது. ஸோ டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு போட்டியா இருக்க போகுதுப்பா இது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீக்கில் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா மச்சான், ரீசெண்ட் ட்ராஃபிஸ் எல்லாமே அடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ நேஷன்ஸ் கப்பு, யூரோப்பா கப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலும் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சம் அச்சீவ்மெண்ட்டு. இவ்வளோ யங் டீம் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ட்ராஃபி தான் அவங்க கேபினெட்டில் இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது, வேர்ல்டு கப் மட்டும்தான். ஸோ அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டெட்லி டீமாக இருக்க போகுது இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜஸ்லாம் வரும்போது. நீ என்ன நினைக்கிற மச்சான் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி? சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். அதான் ரீசெண்டா நம்ம ஆல்ரெடி கிரெடிட்ஸ் குத்தாச்சு ஸ்பெயினுக்கு. ஸோ பார்க்கும்போது எல்லாமே கிரீனா பச்சை பச்சையர்னு தெரியுதுப்பா எல்லாமே. ஸோ 2023ல ஒரு அவார்டு, 24ல அண்ட் 24லயுமே 2 எடுத்திருக்காங்க. ஸோ 26ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸா டீம் வராங்க. அண்ட் ஆப்வியஸா மேட்ச் வந்து எந்த சைடு வேணா போலாம். பட் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்பெயினுக்கு ஒரு பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அகேன்ஸ்ட் பிரான்ஸ். ஸோ நல்லாவே இருக்க போகுது போட்டி. அண்ட் இந்த 2 டீம்ஸும் வந்து லைன் அப்ஸ் வைஸ் பார்க்கும்போது எப்படி வராங்கன்றத பார்த்துடலாம். ஸோ பிரான்ஸோட லைன் அப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வரப்போறது கிடையாது. ஏன்னா அவங்க அட்டாக் ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கு. அண்ட் அப்படியே ஆட் ஆன் பண்ணீங்கன்னா மிட்ஃபீல்டும் நல்லா இருக்கு அண்ட் டிஃபென்ஸும் நல்லா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே ஒரு சூப்பரான ஒரு டீமா இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல எம்பாப்பே ஆப்வியஸா ஆரம்பிக்க போறாரு, ரைட்ல டெம்பெலே அண்ட் லெஃப்ட்ல வந்து எய்தர் டிசேர்டோவா பார்கோலாவா. இங்க பார்கோலா இருக்காரு. பட் ரீசெண்டா லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து டிசேர்டோ தான் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அகைன் டிசேர்டோ ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஹை ஹோப்ஸ் இருக்கு. அண்ட் அப்படியே சிஎம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 பேர், மேனு கோனேவும் சரி அண்ட் ராபியும் சரி பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. சோமெனிக்கு ஒரு எல்லோ கார்டு இருக்கு. பட் ஆல்வேஸ் அவர் கொஞ்சம் இன்ஜுரி நிகில் அப்படின்ற மாதிரி போற காரணத்தினால இந்த மேட்சும் வந்து கோனே தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் எல்பில டீனியை தான் ஆட போறாரு. தியோ ஹெர்னாண்டஸ் அப்படி இப்படின்னு போட்டு பார்த்தாங்க, பெருசா செட் ஆகல. ஸோ எகெயின் they'll be like going with லுக்கா டீனியா. ஸோ அப்படிதான் போறாங்க. அண்ட் சிபில சலீபா உப்மகானோ சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சைட்ல. அண்ட் ரைட்ல கூண்டே டெஃபினட்டா சலீபா அண்ட் உப்மகானோக்கு சப்போர்ட் பண்ணி அவரும் ஒரு 3rd சிபியா இந்த கேம்ல இருக்காரு. அண்ட் கோல் கீப்பர் மைக்னன், அவருக்கும் ஒரு ரியல் டெஸ்ட் இனியும் வரல. பட் பார்ப்போம் இந்த கேம்ல ஒரு டெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது. எஸ், அண்ட் அது தவிர மற்றபடி இன்ஜுரி பெருசா யாருக்கும் கிடையாது. சோமெனிக்கு ஒரு சின்ன நிகழ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஒலிசே வந்து ஒரு அசிஸ்ட் கிங்கா இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. அண்ட் அவர் வந்து ஃபீட் பண்ண போறாருப்பா, எதர் எம்பாப்பேக்கா இல்ல டெம்பெலேவா இல்ல டிசேர்டோவான்னு தெரியல. பட் அவர் வந்து மெயின் பிளேயர் டு வாட்ச் அவுட்டா இருக்க போறாரு. அண்ட் பெரிய தலைக்கட்டு எம்பாப்பே டீம்ல இருக்கார். ஸோ இந்த மாதிரி தான் பிரான்ஸ் அவங்க லைனப்போட இந்த கேமுக்கு அப்ரோச் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்பெயினோட லைனப் எப்படி இருக்கு? ஸ்பெயினில் பார்த்தோன்னா ஒயர்சபால் தான் மச்சான் லைனப்பை லீட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் ரைட் விங்கில் பார்த்தோன்னா யமால், லெஃப்ட் விங்கில் எனக்கு இன்னும் கன்சர்னிங்காக இருக்குது. பைனா நல்லா தான் ஆடுறாரு. பட் இன்னும் கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் விங்கர் மெட்டீரியல் இல்லையோ, ஒரு பேஸ் இல்லையோ, ஒரு பீட் பண்ண மாட்டுறாரு மேனை. நார்மல் பாசஸ் தான் போடுறாரு. ஸோ ஒரு நிக்கோ வில்லியம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க அட்டாக் வந்து கொஞ்சம் டெட்லியாக இருக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். சூப்பராகவே ஆடினார். எனக்கு தெரிஞ்சு பீட் பண்ணார். நிறைய பாசஸ் உள்ளே வந்தது பாக்ஸ்க்குள்ளே. ஸோ பைனா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொசிஷன் பேஸ்டு பிளேயராக இருக்கார தவிர ஒரு ப்ராப்பர் விங்கர் மெட்டீரியலாக இருக்க மாட்டாரு. ஸோ நிக்கோ வில்லியம்ஸ்
வில்லியம்ஸ் போனால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிட்ஃபீல்டில் பெட்ரியை உட்கார வச்சிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச். அது வந்து எந்த அளவுக்கு உதவுச்சுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் டெட்லியாக அவங்க தெரியல பெட்ரியை உட்கார வச்சதில். ஃபேபியன் ரூய்ஸ் ஒரு கோல் அடிச்சிருந்தாரு. பட் பெட்ரினா ஒரு கேமை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அப்படின்றதால எனக்கு தெரிஞ்சு திரும்பி பெட்ரியை கொண்டு வருவாங்கன்னு தான் தோணுது. அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து ராட்ரி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாரு கேமை. டேனி ஆல்மோ டச்சஸ் எடுக்கிறாரு பாக்ஸில். பட் அப்படி இப்படி மிஸ் ஆகுதை தவிர பட் அவர் எப்போவுமே ஒரு த்ரெட்டாக தான் இருக்க போகிறார் டேனி ஆல்மோ. ஸோ இப்படி தான் அவங்க மிட்ஃபீல்டு இருக்க போது. டிஃபென்ஸ் பார்த்தோன்னா சாலிட். இந்த சைடு குக்குரேலா, அந்த சைடு பெட்ரோ போரோ, 2 பேருமே செம்மையாக ஷைன் ஆகுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில். 2 சிபி பார்த்தோன்னா குபாசி, அதுக்கப்புறம் வந்து லப்போர்ட். அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. கூவா நல்லா ஏறி ஆடுறாரு முன்னாடி. ஸோ லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறாரு. ஸோ அது பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அவங்க டிஃபென்ஸுமே சாலிடாக இருந்தது. கோல் கீப்பர் உனாய் சிமான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீக் போன மேட்ச் தான் மச்சா பிரேக் ஆகிருக்கு. ஒரு கோல் கூட விடாமல் இருந்தாங்க. ஒரே ஒரு கோல் பெல்ஜியம் கிட்ட வாங்கியிருந்தாங்க. அதை தவிர்த்து அவங்க அந்த டோர்னமெண்ட்டில் கன்சிடரே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு நல்ல லைன் அப் தான். எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரியும் அதுவுமே இல்லை மச்சான். நிக்கோ வில்லியம்ஸும் ஃபுல் ஃபிட்னஸ் ஆகிட்டாரு. இந்த மேட்ச் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த மேட்ச்ல அகேன்ஸ்ட் பிரான்ஸ் வந்து மேபி அவங்க வந்து பெட்ரோ போரோக்கு பதிலா ஐ திங்க் தே வில் கோ வித் லாரன்டேன்னு தோடுது. ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா யோசிக்கலாமா. பெட்ரோ போரோ ஒரு அட்டாக்கிங் பிளேயர் தான், டவுட்லேயே இல்லை. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, எல்லாமே ஓகே. அண்ட் கூக்கரையாவும் அதே கதை தான். ஸோ அட்டாக் ஓரியன்ட் பிளேயர் தான். ஸோ எகேன்ஸ்ட் பிரான்ஸ் ஒரு பெரிய ஒரு அட்டாக்கிங் ஃபோர்ஸ் கிட்ட மோத போறாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு லாரன்டே மாதிரி ஆளுக்கு போவாங்களா? ஸோ பாய்ஸ் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, இந்த பெட்ரோ போரோ வச்சு தான் போறாங்களா இல்ல லாரன்டே வச்சு போறாங்களா அப்படின்றத. அண்ட் மற்றபடி நீ சொன்ன மாதிரி நீக்கோ வில்லியம்ஸ் வந்தா டெஃபினட்டா ஒரு பூஸ்டா இருக்கும் அவங்களுக்கு. டைரக்டா இருப்பார் அட்டாக்ல. அண்ட் நம்ம யூரோலயே பார்த்தோம், எமால் ஒரு சைட்ல அண்ட் நீக்கோ வில்லியம்ஸ் ஒரு சைட்ல ஒரு மாதிரி டைரக்டா இருந்தாங்க. அண்ட் பிரான்ஸ் கிட்டயுமே யூரோல பயங்கரமா விளையாடி இருப்பாங்க. ஸோ பாப்போம் இவங்க லைன் அப் இதுதான் பாய்ஸ் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறது. பட் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட். ஸோ பிரான்ஸ்ல ஆப்வியஸா தெரியும் நம்ம எல்லாருக்கும், டிக்டேட்டர் எம்பாப்பே அவர் தான் லீட் பண்றாரு. அண்ட் கோல்ஸ் ரீதியாகவும் கிட்டத்தட்ட 8 கோல்ஸ் வச்சிருக்காரு எம்பாப்பே. ஸோ ஆப்வியஸா அவர் தான் ஃபர்ஸ்ட் மேனா இருக்க போறாரு பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே ஒலிசே அசிஸ்ட் மிஷனா மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அசிஸ்ட் வந்திருக்கு. பட் கோல்ஸ் எதுவும் வரல. இந்த மேட்ச் அடிப்பாரா இல்ல அசிஸ்ட் கொடுப்பாரான்றதை டெஃபினட்டா பார்க்கணும். அண்ட் கூடவே நம்ம பலான் டிஆர் வின்னர் டெம்பலே இருக்காரு. அண்ட் அப்படியே வந்து அவங்களோட டிஃபெண்டர்ஸுமே இருக்காங்கப்பா. ஸோ ஒரு சைடில் உப்மகானோ இருக்காரு அண்ட் சலீபா இருக்காங்க. ஒரு மாதிரி எல்லா இதுலையுமே வந்து இவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இதுதான் மெயின் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பிரான்ஸ் ஸ்குவாட். இப்படி தான் இருக்க போறாங்க. அண்ட் ஸ்பெயினில் டாப் 5 பிளேயர்ஸ் யாரா இருக்க போறாங்க? ஸ்பெயினில் பார்த்தோன்னா அவங்க கேப்டன் மச்சான் ராட்ரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி இப்படி தான் இருந்தது. அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து எப்படி சொல்றது, ஒரு ரஸ்டியாக தான் இருந்தார். ஒரு பாசஸ் கூட ஒரு மாதிரி கேமை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஆள். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் 2 மேட்ச். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்குள்ளே வந்தார். எனக்கு தெரிஞ்சு ராட்ரி துண்டா எப்படி சொல்றது கண்ட்ரோல் பண்ணுறாரு மிட். அந்த பால் ரெக்கவரி டைம்லாம் ரொம்ப டப்புன்னு இருக்கு மச்சான். ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் பால் ரெக்கவரி பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து ராட்ரின்னு சொல்லலாம். ஒரு டிஃபென்ஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு மேனை மார்க் பண்ணுறதும் சரி, திரும்பி வந்து ஒரு த்ரூ பால்ஸ் போடுறதும் சரி, சான்சஸ் கிரியேட் பண்ணுறதும் சரி, ராட்ரி துண்டா தெரியுறாரு அவங்க டீமில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சப்போர்ட்டாக அந்த லப்போர்ட்டே இருக்காரு. அவருமே அங்கேருந்து ஒரு ஏரியல் பாஸ்லாம் போடுறாரு எமாலுக்கு. ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. இந்த டைகனல் பால்ஸ்லாம் நிறைய வருது. கூக்குரேலாம் நம்ம ஒரு பிரேக் த்ரூ டோர்னமெண்ட்டில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரியல் மெட்ரிட் சைனிங் அவருக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குமா என்னன்னு தெரியல. அந்த விங்கில் பறக்கிறாரு. ஸோ உள்ளே வந்துடுறாரு அவர். அலெக்ஸ் பைனாவை ஓவர் ஷேடோ பண்ணுறாருன்னு சொல்லலாம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது மேபி நிக்கோ வில்லியம்ஸ் வந்தால் மாறுமான்னு தெரியல. அவருமே ஒரு மேன் டு வாட்சாக இருந்தார். பெட்ரியும் இருக்கார் இந்த லிஸ்ட்டில். பட் பெட்ரி ஆட வைக்க மாட்டுறாங்க. அவருமே ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு ராட்ரிக்கு. இந்த மேட்ச் ஆடுவார் தான் தோணுது பெட்ரி. அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே லிஸ்ட்டில் இருக்க போகிறது யமால் தான். ஸோ யமால் கிட்டேருந்து ஏதாவது ஒரு பிரில்லியன்ஸ் வருமா, மூமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸு பார்க்குறோம். அவருக்கு கோல்ஸ் வர மாட்டேங்குது. பட் ஒரு த்ரெட்னிங்காக தான் இருக்கார். ஒரு மேன் 2 மேனை பீட் பண்ணுறாரு, உள்ள ட்ரிபிள் பண்ணுறாரு. பட் அந்த கோல்ஸ் இன்னும் வரல. மேபி இந்த பெரிய மேட்ச்சில் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு மச்சான். ஸோ இவங்க 5 பேர் தான் மெயின் மேன் டு வாட்ச் அவுட் இன் ஸ்பெயின் மச்சான். சூப்பரான ஒரு டீம்ஸ் ரெண்டுமே. 2 டீம்ஸ்லையுமே வந்து பிளேயர்ஸும் அன்பிலீவபிளா இருக்காங்க. அண்ட் யார் ஷைன் ஆக போறான்னு பார்க்கலாம். பட் இதுதான் இவங்களோட பாசிட்டிவ் இன்டென்ட்ல பார்க்கும்போது இதுதான் இவங்களோட பிளேயர்ஸ் டு வாட்சா இருக்க போகுது. பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவங்களோட பாசிட்டிவ் டாப் 5 பிளேயர்ஸ் இவங்க தான். பட் நெகட்டிவ் சைடும் பார்த்துடலாம். ஸோ பிரான்ஸ் லைன் அப் பொறுத்த வரைக்கும் வீக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் லூகா டீனியே. ஸோ எல்பியில் தான் வந்து வீக் பொசிஷனாக இருக்க போகுது. அண்ட் அவங்க ஸ்ட்ரைடில் ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக்கர், அதாவது யமால் வந்து ரைட் சைடில் தான் ஆட போகிறாரு. ஸோ யமால் வர்சஸ் லூகா டீனியே அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரான்ஸுக்கு அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா டீனியே வந்து ஒரு அட்டாக் ஓரியன்ட் பிளேயர் தான். டிஃபென்ஸில் அவ்வளோ பெரிய ஜித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மேபி இந்த சைடில் உப்மகானோ இல்லை சலீபா அவங்க வந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ராபியோ இல்லைனா டிசேர்டோ அங்கேருந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் யமாலை ஸ்டாப் பண்ண முடியும். இல்லை சிங்கிள் பிளேயரை வச்சு ஸ்டாப் பண்ணோம், இல்லை லூகா டீனியாவை நம்பி போகிறாங்க ஃப்ரான்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக த்ரெட்டாக இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃப்ரான்ஸோட வீக் ஸ்பாட்டாக இருக்க போகுது மச்சான். நீ என்ன நினைக்கிற?
ஸோ நீ சொன்னது கரெக்ட் மச்சான். அப்படியே நம்ம ஸ்பெயினோட வீக் ஸ்பாட் பார்த்தோன்னா என்னன்னா, அந்த கோல் ஸ்கோரிங் ஒரு நம்பர் 9 ரோல் யாருமே கரெக்டாக ப்ளே பண்ண மாட்றாங்க. மொரினியோ தான் மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து காப்பாற்றி கொடுத்துட்ருக்காரு. மேபி ஒயர்சபாலை உட்கார வச்சுட்டு மொரினியோ போனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்டாக்கிங் வெர்ஷனாக இருக்குமா, ஸோ கோல்ஸ் டப்புன்னு வருமா அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஒயர்சபால் அடிக்கிறாரு, பட் அந்தளவு ஃபினிஷிங் பண்ண மாட்டுறாரு. ஒரு கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது சான்சஸ்லாம். ஸோ ஒரு ப்ராப்பர் நம்பர் 9னா மேபி நீங்கள் மொரினியோவே எடுத்துகிட்டு வரலாமே 9 ரோலில். ஸோ சூப்பராக இருக்கும். அங்கே தான் வீக் லிங்காக இருக்குது. ஏன்னா பால் மிட்ஃபீல்டில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை மச்சான். மிட்ஃபீல்டில் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சான்சஸும் கிரியேட் பண்ணுறாங்க, பட் ஃபினிஷிங்க்கு தான் ஆள் இல்லை. அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு மேபி பெட்டராக இருக்குமோ. அந்த அதர் ஹேண்ட் வந்து ஸ்பெயினில் பார்த்தோன்னா வீக் லிங்க் நீ சொல்லியிருந்த லூக்கா டீனியா, அந்த சைடு யமால் இருக்காரு. ஸோ யமாலுக்கு ஒரு நல்ல மேட்சாக அமைஞ்சதுன்னா ஏதோ துண்டா கேரி பண்ணி கொடுத்துருவாரோன்னு தோணுது. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த சைடு பார்த்தோன்னா நீ கூபா இருக்காங்க, லப்போட்டே இருக்காங்க, அவங்க அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒலிஸே பாசஸ் போட போகிறாரு. அது எப்படி இவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கூபா ரொம்ப ஏறுறாரு முன்னாடி. மேபி அங்கங்கே தான் ஓப்பன் ஆகுமா, இல்லை பெட்ரோ போகிறோம் அட்டாக்கிங், நீ சொல்கிற அட்டாக்கிங் மைண்டட் ஓரியன்ட் பிளேயர்னு. அதே மாதிரி அவர் ஏறிட்டா எங்கேருந்து டிசரோடோய் இல்லைனா பார்கோலா கொஞ்சம் த்ரெட்னிங்காக இருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே இருக்க போகுது மேட்ச். ஒரு சின்ன மைன்யூட் டாக்டிக்கல் சேஞ்சஸ் தான், ஒரு செஸ் கேம் மாதிரி இருக்கும் மச்சான். நீ இப்படி பண்ணுறியா, நீ பாலை வச்சுக்கிறியா, நான் கவுண்டர் ஆட போகிறேன், இல்லை நான் பாலை வச்சுக்கிறேன்னா நீ கவுண்டர் ஆடு, அந்த மாதிரி தான் போகுமே தவிர ஒரு டாக்டிக்கல் எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல யார் வந்து பெட்டராக பண்ணுறா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது மேட்ச். 2 விதமா பார்க்கலாம் மச்சான். ஸோ எய்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெயின் தான் பால் வைக்கிறாங்க அப்படின்னா பிரான்ஸுக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு விதமா இருக்க போகுது. கவுண்டர் அட்டாக்கிங்ல பிரான்ஸ் வந்து ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம் ஸ்பெயினோட டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுது பால் வச்சா. இன்கேஸ் பிரான்ஸ் பால் வைக்கிறாங்க அப்படின்னா மேபி ஸ்பெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். ஏன்னா அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்ல அதிக பெர்சன்டேஜ் ஆஃப் பொசிஷன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 68% ஆஃப் ஆவரேஜ் பொசிஷன் வச்சிருக்காங்க. பிரான்ஸ் வைக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் அவங்க பிரான்ஸோட டிடிஏ டெஸ்சாம்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு டிஃபென்சிவ் ஓரியன்டான ஒரு மேனேஜர். கவுண்டர் அட்டாக்கிங்ல தான் பெரிய ஒரு தலைக்கட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க, யார் அதிக பால் வைக்கிறாங்க, அண்ட் கவுண்டர் அட்டாக்ல யாருக்கு ஃபேவரா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீகோ வில்லியம்ஸ் அண்ட் யமால் 2 பேரும் விளையாடுறாங்கன்னா கவுண்டர் அட்டாக் டிரான்சிஷன்லயுமே வந்து ஸ்பெயின் ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் இன் பிளேஸ் அலெக்ஸ் பேனா போறாங்க அப்படின்னா அந்த சைட்ல வந்து ஒரு மாதிரி அவர் பேலன்ஸ்டா விளையாட போறாரு. யமாலுக்கு தான் மெயின் ஒர்க்கா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஒயர்சபால் அவர் ஒரு மாதிரி விளையாடுறாரு. இன்கேஸ் மரீனியோ வந்தா மேபி கேம் மாறலாமா அட்டாக்கிங்ல, இல்ல கோல்ஸ் வரலாமான்றத டெஃபினட்டா பார்ப்போம். இதுதான் பாய்ஸ் நடக்க போகுது. என்னால ஒரு சின்ன அனலைசர்ஸ் நாங்க சொல்லியிருக்கோம். அண்ட் இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா, ஸ்குவாட் ரீதியா ஏதாவது லைன் அப்ல ஏதாவது சேஞ்ச் வருமா, எது இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இன் கமெண்ட். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும், யாருக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு, ரொம்ப 50-50 கேம் அப்படின்னு சொல்லலாம், பட் எட்ஜ் யாருக்கு இருக்க போது, அண்ட் நீங்க எந்த சப்போர்ட்டர் அப்படின்றத டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லிங்க்ஸ் நீ ஏன்னா இந்த கேமை நீ எப்படி பாக்குற, அண்ட் யாருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு நீ நினைக்கிற உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து? எனக்கு தெரிஞ்சு கிளியராக 50-50 கேம் மச்சான். நம்ம எப்படி எதை வச்சு 50-50 சொல்கிறோன்னா, இப்போ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது பாஸ்ட் டோர்னமெண்ட் ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது ஸ்பெயின் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. பட் இந்த டோர்னமெண்ட்டில் பார்க்கும்போது ஃப்ரான்ஸ் துண்டா தெரியுறாங்க. ஸோ நாங்கள் தான் ட்ராஃபி அடிக்க போகிறோன்ற மாதிரி வராங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு 50-50 தான் சொல்லணும்னு தோணுது. கிளியராக ஒரு வின்னர் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இந்த டேல யார் நாள் ஆட போகிறாலோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தான் டைட்டில் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அந்த சைட்லேருந்து வர டீம்ஸோட. அதனால இது ஒரு மெயின் மேட்ச் டு வாட்சாக இருக்கும் மச்சான். ஸோ அதனால கிளியராக 50-50 தான். நான் யாருமே ப்ரிடிக்ட் பண்ணல, பட் பார்ப்போம். எஸ், ஆனால் சூப்பரான ஒரு கேமாக இருக்க போது அதுக்கு டெஃபினட்டாக கேரண்டி கொடுக்கலாம். பட் பார்ப்போம் அந்த பிட்ச் வந்து என்ன நடக்க போகுது. எம்பாப்பே வந்து அவரோட கோல்டன் பூட் ரேஸை தொடர்ந்து வராரா, இல்லை கோல்டன் பால் ரேஸ் எங்கே நோக்கி போகுதுன்றத டெஃபினட்டாக இனி அப்கமிங் வீடியோஸில் பார்த்துடலாம். அண்ட் நடக்க போகுது என்னால் இதுதான் பாய்ஸ் ஒரு சின்ன அனலைசேஷன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இந்த கமெண்ட்ஸ். அண்ட் புதுசாக யாராவது பாய்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ட்ராக்டும் பண்ணுங்கள். அண்ட் கிரிட்டிசைசிங் பாயிண்ட் ஏதாவது இருந்தால் டெஃபினட்டாக ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இந்த கமெண்ட். டெஃபினட்டாக அது சஜஷனாக எடுக்கப்படும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை we will try to do or make it better. And next வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம். Until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.